நமச்சிவாயம். ஜெய் வராகி. இப்போது குரு பயிற்சி சிறப்பாக நடந்து போச்சு, கடகத்துக்கு வந்துட்டார். இப்போ மெயினாக இந்த மாதம் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. என்னென்னா, சனி பகவானுக்கு 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் சூரியன் வருகிறார். கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலும் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் சூரிய பகவான் சனி பகவான் இங்கே 2 பேரும் 4-10 அமைகிறாங்க. அப்போ 2 கேந்திரங்களில், அதுவும் உபயஸ்தானங்களில் சனி சூரியன் சேர்க்கை என்பது, உடனே நம்ம சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்தான ஒரு பிதிர்கர்மா அப்படின்வாங்க, அது பெரிய பிதிர் சாபம்னுவாங்க. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுங்கிறாங்க, சண்டை சச்சரவு வரும்னுவாங்க, சொத்து பிரித்து கேட்பான் அப்படின்வாங்க. பையன் அப்பாட்ட பாகப்பிரிவினை கேட்குறான்னுவாங்க, பிரிவுகள் வரும்னுவாங்க. இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ். சனி சூரியன் கேந்திரம் ஏறுகின்ற பொழுது நிச்சயமாக மாணவ செல்வங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த சனி சூரியன் சேர்க்கை அல்லது 2 கேந்திரத்தில் இருப்பது அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடியவங்க, புதுசாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஜாயின் பண்ணக்கூடியவங்க, இது சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, குரூப் 1, குரூப் 2, ஐஏஎஸ் எக்ஸாமு, ஐபிஎஸ் எக்ஸாமு, அல்லது இந்த ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, கமிஷனர் எக்ஸாம், பொதுவாக இந்த குரூப் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவர்கள், அதே போல் நீட் போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஜேஇஇ, ஐஐடி அதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, மாணவ செல்வங்கள், பரீட்சை எழுதக்கூடியவர்கள், ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு செல்வதற்காக எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, காலேஜ் என்ட்ரன்ஸ் எழுதக்கூடியவங்க, ஏன்னா பிள்ளைங்க அவர்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டது. பையன் 10th முடிச்சிருக்கான் சாமி, அவன் அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம், பையன் இன்ஜினியரிங் போகணுன்றானா, டாக்டர் ஆகணுங்கிறான், பார்க்க முடியுமா? அதே போல தான் +2 முடிச்சுட்டாங்க, என்ன குரூப் எடுக்கலாம், இல்லை காலேஜ் முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போகலாமா, படிக்கலாமா, இல்லை வேலைக்கு அனுப்பலாமா, இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் செய்ய வைக்கலாமா, படிப்பெல்லாம் முடிஞ்சிடுத்து சாமி, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா, இல்லை வேலைக்கு போகிறது இப்போ வேணான்னுது. அப்போ உங்கள் பிள்ளைகளை பற்றிய கேள்வி, படிப்பு, பரீட்சை, உடல்நிலை ஆரோக்கியம், அடுத்ததாக வேலை, அடுத்ததாக தொழில் தொடங்கலாமா, அப்புறம் அவங்களுக்கான திருமணம். கட்டி கொடுத்துட்டீங்க, கட்டி கொடுத்த இடத்துல கல்யாணம் ஆகிடுத்து, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். அப்போ இந்த சனி சூரியன் சேர்க்கை, அதே போல் இன்னொரு காம்பினேஷன் குரு சுக்கிரன், குருவும் சுக்கிரனும் கடகத்தில் சேர்கிறார்கள், ஒன்றா இருக்கிறாங்க. தங்கமும் வெள்ளியும் ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு வெள்ளியும் தங்கமும் ஒன்றா இருக்குது. அப்போ அது ஒரு மிகப்பெரிய மகாலட்சுமி, லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி யோகம், பண யோகம், தன யோகம், புதையல் யோகம், என்ன வேணாலும் நீங்கள் அதிர்ஷ்ட யோகம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஏழ்மை, ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு தம்பதிக்கு 12 கோடி அடிச்சிருக்கு. இதெல்லாம் தான். அதுக்காக கேரளாவில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த மாதிரி 12 கோடி வந்துருமா என்ன? எதிர்பாராத அதிர்ஷ்டம். அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்ப்போடு 4 டிக்கெட் வாங்கணும்னு கூட புரியுதா? அப்போ யாரோ ஒருத்தருக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிக்குது. அதுதான் கிரகம், அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். இதை போல் இந்த மாதம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜெயிக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது, ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். ரிஷப ராசி. ராசிநாதன் சுக்கிரன் நல்லதொரு இடத்துல, 3வது இடத்துல குருவோடு இணைகிறார். யாருங்க? ரிஷபராசிக்கு சுக்கிரன் சிறப்பாக இருக்கார். 3ஆம் இடத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவான் வீடு கொடுத்த சந்திரன், அவரும் சிறப்பான நிலையில் வலம் வருகிறார். அப்போ ரிஷப ராசி என்பர்களே, இந்த குரு பயிற்சி சிறப்பாக இருக்குது. இத்தனை நாளாக 2ஆம் இடத்துல குரு இருந்தார், ஓரளவுக்கு பணங்காசு வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ குரு பயிற்சி நடந்துடுச்சு. இனி எல்லாம் பிள்ளைகளை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தங்களால் வரக்கூடிய அதிர்ஷ்டம், புரியுதா?
நீங்கள் இனி பசங்களை தான் கவனிக்கணும், உங்கள் பசங்க மேலே தான் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். மெயினாக ரிஷபராசி என்பர்களே பணங்காசுகள் வந்து சேரும். உங்களுக்கு கடன் சுமைகள் அதிகமாக இருக்கலாம். ஒரு 40 லட்சம் 60 லட்சம் 80 லட்சம் கொடுக்க வேண்டிய பணங்காசுகள் அதிகமாக இருக்கலாம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுற சாமி என்னால் முடியல, மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரும், வருமானங்கள் அதிகரிக்கும். மெயினாக நீங்கள் அந்த லோன் ஏதாவது டாப்அப் பண்ணுறதாக இருக்குமே, ஆனால் அந்த கேட்ட இடத்துல கடன் வந்து சேரும், லோன் டாப்அப் வந்து கிடைக்கும், கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் செக்கு மோசடி போன்ற கொடுக்காமல் இருக்கிறது, வாங்காமல் இருக்கிறது, ஏமாத்துறது, அந்த மாதிரியெல்லாம் மோசடிகள், பண மோசடிகள் இருக்குமே, ஆனால் அது சார்ந்த வம்பு வழக்குகள், மனக்கவலைகள், மனசு கஷ்டமாக இருக்குது சாமி. சோர்ந்து போயிடாதீங்க ரிஷபராசி என்பர்களே. கால நேரம் சிறப்பாக உள்ளது, கிரகம் நல்லா இருக்குது, உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்காங்க. எழுந்து வாங்க, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், வழி உண்டு. நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் சார், நிம்மதியாக இருக்கலாம் சார். ஏன் நீங்கள் கஷ்டப்படணும்னு என்ன இருக்குது? நிம்மதியாக இருக்கலாம், கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே. அதே போலத்தான் பிள்ளைகளுடைய படிப்பு, மாணவ செல்வங்கள். பையன் 10th படிக்கிறான், +2 படிக்கிறான், என்ன குரூப் எடுக்கலாம், இப்போ என்ன குரூப் எடுத்தால் நல்லாயிருக்கும், அவன் என்னவா ஆவான், படிக்கவே மாட்டான் சாமி, இனிமே படிப்பானா, ஸ்கூல் போக மாட்டேங்கிறான், அல்லது நல்ல ஸ்கோர் பண்ணுறாங்க சாமி, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ரிசல்ட் வரல, தடைகள். அதே போல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது, அல்லது நீட்டு, ஐஐடி, ஜேஇ போன்ற எக்ஸாம் எழுதுவது, குரூப் எக்ஸாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், அல்லது குரூப் 1 தேர்வுகள், குரூப் 4 தேர்வுகள். அப்போ அரசாங்க உத்தியோகத்திற்காக பரீட்சை எழுதக்கூடியவர்கள், படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், மாணவ மாணவிகள் யாராக இருந்தாலும் சரிதான், அவங்க இந்த முறை பரீட்சையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பரீட்சையில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதோட கூட ரிஷபராசி அன்பர்களே, அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்போது நிறைய பெண்கள் நம்ம பார்க்குறோம், வீட்டுக்காரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க. கால சூழ்நிலை அல்லது ஜாதக ரீதியாக விதி, அப்படி இல்லைன்னா வேலை நிமித்தமாக வீட்டுக்காரர் வந்து அங்கே பாசமாக இருப்பாங்க, வெளிநாடுகளில் வேலை செய்வாங்க, பாசமாக இருப்பாங்க, ஆனால் வெளிநாடுகளில் வேலை செய்வாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ திருப்பி போய் நம்ம ஜாயின் பண்ணலாமா, எப்போ சாமி நாங்கள் வீட்டுக்காரரை போய் சேர முடியும்? அதெல்லாம் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். இந்த அம்மா அப்படியே பாசமழையாக கொட்டும். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். நான் எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரோட சேர்ந்தேன், வேணான்னு சொல்கிறார் சாமி, நம்பர்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிதான். அப்போ இதெல்லாம் நல்ல நேரம் பிறக்குது. பிரிந்த உறவுகள், கணவன் மனைவி சேர்க்கை நடைபெறும். ஏன்னா அந்த குரு சுக்கிரன் அங்கே சேர்க்கை சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு. வேலையால், வருமானத்தால், தொழிலால் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள், வேலை வருமானத்தினால அதை காரணமாக வச்சு பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேரும். 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் நிம்மதியாக இருக்கலாம், ஒன்றா இருக்கலாம், ஒன்றா படுக்கலாம். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக பசங்களை பற்றின கவலைகள் இருக்குமே, நான் பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது, அடங்க மாட்டேங்குது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, தவறான பழக்கங்கள் ஏற்படுவது. அப்போ இந்த மாதிரி குடும்ப பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே, ஆனால் அவையும் விலகும். கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே.